श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वय रत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदार्क्षं ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி அப்படின்னு நம்முடைய ராஜமன்னார்குடியில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் செங்கமலத்தாயாருடன் அவர் ராஜகோபால சுவாமியினுடைய பங்குனி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் திருநாள் இன்றைய தினம் எம்பெருமானுக்கு பஞ்சமுக ஹனுமந்த வாகனம் அப்படின்னு பேர். எல்லா ஊர்லேயும் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி சன்னதியாக எழுதியிருப்பார். அதாவது ஒரு கருங்கல் விக்கிரகமாகவோ இல்லை ஒரு உற்சவர் விக்கிரகமாகவோ எழுந்து நம்ம பார்த்துருப்போம். திருத்திரப்பூண்டி கோவிலில் இருக்கார், இதேமாதிரி எடையூருங்கிற கோவிலில் இருக்கார், திருநள்ளாறில் பஞ்சமுக ஹனுமார் இருக்கார். அது மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி சன்னதி அப்படிங்கிறது எல்லா கோவில்லையும் சில சில பெரிய பெரிய கோவில்களில் உள்ளது. ஆனால் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாகனம் அப்படிங்கிறது நம்ம ஊரில் மட்டும்தான், நம்ம மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் மட்டும்தான் இது விசேஷம். என்ன அப்படின்னாக்கா, இந்த பஞ்சமுகத்தில் என்னென்ன முகம் அப்படின்னாக்கா, முதல்ல ஹனுமார் முகம், அப்புறம் நிருசிம்ம முகம், அப்புறம் கருடன், அப்புறம் வராகர், அதுக்கப்புறம் ஹயக்ரீவர். இந்த 5 முகம் சேர்ந்தது பஞ்சமுக ஹனுமார். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அச்சாட்டியம் வாக்படுத்துவஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேதுன்னு ஆஞ்சநேய சுவாமியினுடைய தியானம். இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய 4 முகத்துக்கும் 4 அர்த்தங்கள் சொல்லப்படுறது. இந்த நிருசிம்மர் அப்படிங்கிறவரை சேவித்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஏற்படுற துஷ்டர்கள்லாம் நமக்கு உள்ளே இருக்கிறாங்களோ இல்லையோ, காமக்ரோத மதமாட்சல்யங்கள்லாம், அதெல்லாம் நிருசிம்ம சுவாமி துவம்சம் பண்ணிடுவார். அப்புறம் வினதாசுதன் சொல்லக்கூடிய பக்ஷிராஜன், அந்த பக்ஷிராஜனை சேவிச்சோன்னாக்கா நம்ம அதனால தான் நம்ம கருடக்கூடிய ஏற்ற அன்றைக்கி சொன்னோம் சர்ப்பதோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும்னு. சர்ப்பத்தால், அதாவது நாகதோஷங்கள் ஏற்படுறவா அந்த கருடனை சேவித்தோம் அப்படின்னாக்க நாகதோஷங்கள்லாம் ஏற்படாது, அவங்கள்லாம் நாகதோஷங்கள் இல்லாமல் இருப்பா. அதுக்கப்புறம் வராகசுவாமி, இந்த வராகசுவாமியை சேவித்தோம் அப்படின்னாக்க பூமி சம்பந்தமானது, அதாவது ஒரு நிலம் வாங்கிறதோ இல்லை நிலத்தை விற்கிறதோ இல்லை நிலம் புது நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டுறதோ அப்படிங்கிறது வராகசுவாமி. ஹயக்ரீவர் குதிரை முகம் உடையவர், அவர் தான் எல்லாத்துக்கும் குரு, சரஸ்வதிக்கே குருவாக விளங்கக்கூடியவர் ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவர் சேவிச்சோன்னாக்க நமக்கு நல்ல படிப்பு வரும். குழந்தைகள்லாம் இப்போ 10th 12th எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க, அந்த படிப்புக்கு உண்டான கடவுள் ஹயக்ரீவர். அப்படி இந்த 5 முகம் உடையிறது பஞ்சமுக ஹனுமார் வாகனம். இதுக்கப்புறம் இதுலேருந்து இன்னொரு 4-5 திருநாள் கழித்து பெரிய உற்சவத்தில் ஒத்தமுக ஹனுமார், அதாவது ஒரு முக ஹனுமார் கோவில் அனுமந்த வாகனங்கிறது எல்லா ஊர்லேயும் உள்ளது, அது வரும். அது அந்த அன்றைக்கி என்ன விசேஷங்கிறது நம்ம சொல்லுவோம். இந்த பஞ்சமுகத்தையும் சேவித்தோம் அப்படின்னாக்க நமக்கு புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அஜாட்டியம் வாக்படுத்துவஞ்ச ஹனுமத்து ஸ்மரணாத் பவேதுன்னு புத்தி நல்ல விதமான சத்புத்தியாக இருக்கணும், தீய குணங்கள் இல்லாமல் நல்ல குணம். புத்திர் பலம், அதாவது ஒரு எதுலேயும் பலமுடையவராக ஒரு தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு பலம். யசஸ், நல்ல விதமான ஒரு யசஸ். தைரியம், அதாவது நமக்கு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தைரியம். நிர்பயம், புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம்னு இந்த 5 விதமான சக்தியும் கொடுக்கறது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி. அப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமி வாகனத்தில் எம்பெருமான் இன்றைய தினம் மரவுரி ராமராக, அதாவது ராமச்சந்திர சுவாமியிலேயே நிறைய ராமச்சந்திர சுவாமி இருக்கார். அதாவது எம்பெருமான் காட்டுக்கு போகிறச்ச மரவுரியாக இருந்தார். அப்புறம் காட்டுக்கு வனவாசங்கள்லாம் முடிஞ்சு திருப்பியும் அயோத்தியாவுக்கு வரட்ச பட்டாபிஷக்தனாக ராமச்சந்திர சுவாமி கிரீடமுக்குட்ட சூடாவத சாத்தின்ட்டு விசேஷமாக அனுகிரகம் பண்ணுறார். அப்படி இந்த உத்தமுக ஆஞ்சநேய சுவாமி வாகனத்தில் எம்பெருமான் விசேஷமாக கோதண்ட ராமனாக, இன்றைய தினம் எம்பெருமான் மரவுரி ராமராக அனுகிரகம் பண்ணுறார். அப்படி இந்த 5க்கும் ஒரு தெய்வமாக ஆஞ்சநேய சுவாமி. இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு மேலே எம்பெருமான் ராஜகோபால சுவாமி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இதுக்கெல்லாம் மூலக்கடவுள் ராஜகோபால சுவாமி அப்படின்னு அர்த்தம். விசேஷமாக இன்றைய தினம் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி வாகனத்தில் எம்பெருமான் ஞான வாகன மண்டபத்தில் அனுகிரகம் பண்ணுறார். இது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன கதை. என்ன அப்படின்னாக்க, நாங்கள்லாம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சௌக்ஷமாக இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் பெருமாளுங்கிறது வடூர் ராமர் தான். வடூர் நம்ம மன்னாடி கிட்டக்க இருக்கே வடூர், அந்த வடூரில் உள்ள கோதண்ட ராமச்சந்திர சுவாமி தான் எங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் ஒரு திருவாராதனமோ ஒரு அலங்காரமோ அப்படின்னு ஒரு பெரிய பெரிய அலங்காரங்கள்லாம் கற்றுன்றதுங்கிறது வடூரில், வடூர் கோவிலில் தான்.
அங்கே எங்கள் வாத்தியார் எங்களுக்கெல்லாம் அப்பா ஸ்தானத்தில் உள்ளவர் கோவிந்தாச்சார், வடூர் கணபாடிகள் கோவிந்தாச்சார். அவர் பெரிய கணபாட்டி, ஆனால் ஒரு சர்வ சுலபராக இருப்பார். அவருடைய பையன் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஹேதீஷ்னு பேர், எங்கள் தம்பி கூட. அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார் ஜிஷ்ணுன்னு. அவர் எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்பார், இது மாதிரி கோபால் கிருஷ்ணனுக்கும் அனுமாருக்கும் சம்மந்தம் கிடையாது. கிருஷ்ணாவதாரம் போது அனுமார் கிடையாது இல்லையா, ராமாவதாரம் போது தானே அனுமார் வந்தார். அப்போ கோபாலங்கிறது கிருஷ்ணாவதார மூர்த்தி. அந்த கிருஷ்ணாவதார எம்பெருமானுக்கு என்னப்பா பஞ்சமுக அனுமார், நம்ம ராமருக்கு பஞ்சமுக அனுமார் இல்லையே அப்படின்னு கேட்டுருப்பார். அது மாதிரி அப்போ கேட்குறச்ச அண்ணா சொல்லுவார், ராமர் வேற இல்லை, கோபாலன் வேற இல்லை, எல்லாமே கோபாலன் தான் அப்படின்னு எங்கள் வாத்தியார் சொல்லுவார். அது மாதிரி அப்புறமா இப்போ கூட அந்த வடூர் கோவிலில் பஞ்சமுக அனுமந்த வாகனம் பண்ணிட்டாங்க புதுசாக. ஒரு 10-15 வருஷம் ஆறுது அனுமந்த வாகனம் பண்ணி, அந்த அனுமந்த வாகனத்தில் நம்ம வடூர் ராமச்சந்திர சுவாமி ஹனுமத் ஜெயந்தி இன்னைக்கு எழுறார், அப்புறம் விடையாத்தில் ஒரு நாள் எழுறார். அது மாதிரி சொல்லி இந்த குழந்தைக்கோசரம் அந்த அந்த ராமராகவே பூர்த்தி பண்ணிட்டார். அவங்க குழந்தைன்னு சின்ன குழந்தை கேட்குறானேன்னு இல்லாத அது தானாகவே அந்த காரியம் பூர்த்தியாக எடுத்து வடூரில். அதுபோல் நம்மளுடைய காரியங்கள்லாம் ஜெயமானோம் அப்படின்னாக்கா பஞ்சமுக அனுமாரை சேவிக்கணும். அந்த பஞ்சமுக அனுமாருக்கு மேலான தெய்வம் ராஜகோபால சுவாமி. அந்த ராஜகோபால சுவாமி இந்த தினம் உச்சிக்குண்டையெல்லாம் சாத்திண்டு விசேஷமாக மரவுரி ராமராக அனுகிரகம் பண்ணுறார். நமக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் பலத்தையும் யசஸையும் நல்ல விதமான குணத்தையும் கொடுக்கணுங்கிறத ராஜகோபால சுவாமி சரணாரவிந்தங்கள்லையும் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி சரணாரவிந்தங்கள்லையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேலும் எல்லோரும் லோகங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம ராமச்சந்திர சுவாமி சரணாரவிந்தங்களில் பிரார்த்தனை பண்ணிப்போம். இதை எல்லோரும் பார்க்க நிறையா பேர் வராங்க சேவிக்க. இதை சேவிக்காதவங்க நம்ம பிக்ஷாட்ஸில் ரொம்ப விசேஷமாக டெய்லியும் அந்த வீடியோ எடுத்து ஒரு பெரிய ஆன்மீகம் பிக்ஷாட்ஸ் ஆன்மீகம்னு போட்டுருக்காங்க. அதில் பார்த்தேன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்த்தீங்கன்னு அப்படின்னாக்க உங்களுக்கு டெய்லி இதை ஒவ்வொரு கண்டென்ட்டாக வருது. ஏதோ அப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன், அதை பார்த்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் எல்லோரும் பார்த்து மேலும் ராஜகோபால சுவாமியினுடைய சரணாரவிந்தங்களில் கிருப்பையாக இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெளியூரில் இருக்கிறவா, வெளிநாட்டில் இருக்கிறவா, இதை பார்க்க முடியாதவா யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி பிக்ஷாட்ஸ் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு சேனலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் முழுக்க டெய்லியும் நேற்று கோவர்தனகிரி, முந்தா நாள் ஹம்சவாகனம் அப்படின்னு விஷயமாக ஒவ்வொரு நாளைக்கும் உண்டான வாகனத்தையும் அலங்காரத்தையும் ஃபோட்டோ எடுத்து அந்த பதிவில் போடுறார். அதுக்கப்புறம் அந்த விசேஷமாக இந்த அதனுடைய தாற்பயத்தையும் போடுறார். அதனால் யதாமதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலே எல்லோரும் சௌக்கியமாக இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லாத சௌக்கியத்தோடு இருக்கணுங்கிறத ராஜகோபால சுவாமி சரணாரவிந்தங்கள்லையும் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி சரணாரவிந்தங்களையும் அப்படின்னு பார்த்து பண்ணிக்கிறேன். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்வனாக ஜன்பகேஷாய மங்கலம்னு இப்போ அதிநவீனமாக எல்லோரும் பெயின்றிருக்காங்க. இப்போ கோவிலில் கூட எல்லோரும் பற்றையில் பெருமாளை வச்சு எழுதுன்னுருக்கா. ஆனால் அந்நாள்லேருந்து இந்நாள் பரியந்தம் நம்ம மன்னார் ராஜகோபால சுவாமிக்கு பற்றங்கிற சப்தம், அதாவது இந்த ரத பற்றன்னு வாகனத்தை தூக்கி பற்றையில் வச்சுருவாங்க, எழுதுன்னு போவாங்க. ஆனால் நம்ம ஊரில் விசேஷமாக டெய்லியும் எம்பெருமான் எந்த பொறுப்பாடாக இருந்தாலும் தோளில் எழுறார். பழைய மாதிரி தோளில் ஏறி அதை எல்லாரும் இந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள்லாம் விசேஷமாக அந்த வெளியூர்லேருந்து வந்து கைங்கரியம் பண்ணுறா. அவள் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதையும் ராஜகோபால சுவாமி சரணாரவிந்தங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்வனாய ஜன்பகேஷாய மங்கலம் மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாத்மய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்கலம்.